ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அனிமே ஸ்டோரி தமிழ் பேசுகிறேன். ஸோ நம்ம லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு பார்த்துருப்போம், நம்மளோட தலைவன் வந்துட்டு கோவப்பட்டிருப்பா. ஏன்னா ஹாருயோ வந்துட்டு சீன்னு கூப்பிட்டுருக்கிறதுனால, ஸோ சினாட்சுவோட நேம் வந்துட்டு ஷார்ட்டாக சீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறதுனால கோவப்பட்டிருப்பான். ஸோ அதோட கண்டினியூஷன் எபிசோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சீசன் 1 எபிசோட் 3 ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சீனியர்ஸ் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட டாக்கி இங்கே வயிறெல்லாம் எரியுது. என்னென்ன நடக்குது இங்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஹே டாக்கி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீனா வந்துட்டு கேட்குறா. அதுவா ஒன்றுமே இல்லை, ஏதோ புதுசாக பேசிகிட்டு இருக்க, புதுமான வேர்ட்ஸில் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி வந்துட்டு சொல்கிறான். இங்கே பாரு, இந்த மாதிரி நீ சோகமாக இருக்கிறது நல்லா இல்லை, அதனால் கொஞ்சம் நார்மலாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீனா சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்மளோட கோச் வந்துட்டு காட்டுறாங்க. அப்படியே எபிசோட் 3 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் டாக்கி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்க போல். ஆமாம், நான் ஹாருயோ மேலே வச்சுருக்கிறதோட நம்ம டாக்கி மேலே ரொம்ப அதிகமாகவே நம்பிக்கை வச்சுருக்கேன். அவன் கண்டிப்பாக வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு ப்ரிலிம்ஸில் ஜெயிச்சு ஒரு நல்ல லெவலுக்கு போவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோச்சு சொல்கிறாரு. அடேங்கப்பா, கோச்சுக்கு வந்துட்டு இவன் மேலே இவ்வளோ நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹாருயோ வந்துட்டு கூப்பிட்றாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா சினாட்சுவை சீ அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னது சீயா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவனே மனசுக்குள்ள 2-3 டைம் சொல்லிக்கிறான். என்னால் முடியல, இவன் ரொம்ப என்ன கோவப்படுத்துறா, இந்த ஹாரு யாரா எப்படா சீன்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கிக்கு ஒரு மண்டை குடைச்சல் கொடுத்துட்டு. அப்புறம் எப்படியாவது வேகமாக போகணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக போயிடுறான். ஏன்னா சினாட்சுவோட சாவி வந்துட்டு தொலைஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீ கொஞ்சம் எப்போ ட்ரைனிங் முடிப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நம்மளோட ஹாருவை வந்துட்டு சீன்னு கூப்பிட்டுட்டு இருப்பான். அப்போது சடனாக இவர் வந்துட்டு படுத்துருவாப்புல டாக்கி. என்னடா இது வாழ்க்கை, ஆடா போங்கடா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அவன் என்னடா சீன் கூப்பிட்ற, நம்மளோட சினாச்சு சென்பை என்னடானா சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, ஹே டாக்கி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சினாச்சு வந்துட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே ரைட்டு, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தலைவன் சோகமாக போகிறான். அப்புறம் ஃபேஸை வந்துட்டு ரொம்ப சேடாக வச்சுக்கிறான். என்ன நீ வந்துட்டு ரொம்ப சேடாக இருக்க போல், நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன், எப்போ பார்த்தாலும் நீ வந்துட்டு கொஞ்சம் என் மேலே கேர் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் சரி ஓகே நான் ட்ரைனிங் போயிட்டு வந்துடுறேன், நான் ஒரு 2 ரவுண்டு சுற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்தா சீனை கட் பண்ணி இங்கே கிரவுண்டில் காட்டுறாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளோட கோயோவும் டாக்கியும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதாண்டா போர்டு, ஸோ பார்த்துக்கோ ரவுண்ட் போர்டு, ஸோ நம்மளோட ஹாருவே தான் ரொம்ப டாப் லெவலில் இருக்காப்புல, ஏன்னா அவர் தான் போன டைம் நேஷனல்ஸ் போனார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக பார்த்தா இவங்க 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது என்னடா சத்தம் ஏதோ கேட்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோயோ கேட்குறான். அப்புறம் பார்த்தா 4 சீனியர்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க. டே என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்கி வந்துட்டு ஒன்றுமே புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கான். ஏன்டா உனக்கு என்ன ஆச்சு, நம்ம ஆர்வையை வந்துட்டு சினாச்சு கிட்ட பேசுறது உனக்கு கொஞ்சம் இதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா மேட்ச் நடக்குது. ஸோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாருயோக்கும் டாக்கிக்கும் உண்மையாலுமே ஒன் சைடில் தான் மேட்ச் போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலர் சட்டை பேசுகிறான். ஸோ பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா ரொம்ப ஆக்ரோஷமாக நம்மளோட ஹாருயோ வந்து விளையாண்டுருக்காப்ல. ஸோ அந்த ரெட் கலர் ஹேர் தான் ஹாருயோ, ஓகேங்களா. ஸோ நம்மளோட டாக்கியுமே வந்துட்டு விடாமல் நான் எப்படியாவது ஜெயிக்கணும்டா, நான் என்னோட ஃபுல் ஃபோக்கஸ்ட்டை வந்துட்டு நான் இங்கே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு பார்த்தா நம்மளோட சினாச்சு வந்துட்டு அந்த மேட்சை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களோட டீம் பிளேயர்ஸ்லாம் கூப்பிட்டோன்னே அவங்க கிளம்பி. சரி ஓகே, நீ ரொம்ப சூப்பராகவே தான் விளையாடுற டாக்கி, ஸோ இன்னுமே வந்துட்டு உன்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கோயோ வந்துட்டு சொல்லுவான். ஸோ சொல்லிட்டு இருக்கும்போதே உனக்கு பேட்மிண்டன் பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆமாம் எனக்கு பேட்மிண்டன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி வந்துட்டு சூலேஸ்கள் இருக்கும். ஸோ அதை இது பண்ணிட்டு இருப்பான், டைப் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லால் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம டாக்கி வந்துட்டு ரொம்ப சூப்பராக விளையாடுவோம். அந்த டைம்னு பார்த்தா அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும், என்னன்னா நம்ம கண்டிப்பாக நேஷனல்ஸுக்கு போய் ஆகணும், நம்மளோட கோல் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி சொல்லிட்டு இருக்கும்போது மேட்ச் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ நீ அவருக்கு ஈக்குவலாக தானே விளாண்டுருக்க. ஸோ போர்டிங் ஸ்கோர் வந்துட்டு காட்டியிருப்பாங்க, 2 மேட்ச் அவர் தான் ஜெயிச்சிருப்பாரு. எதனால டாக்கி சோகமாக இருக்கு அப்படின்னு கோயோ கேட்கும்போது, ஏன்டா நான் தோற்று போயிட்டேன், பின்ன சோகமாக இல்லாமல் சந்தோஷமாக விட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் நான் தோத்துட்டேன், அவருக்கு செகண்ட் ஹாஃபில் நான் கொஞ்சம் இதாக விளையாண்டதுனால தான் வந்துட்டு இதாச்சு, நான் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்தே ஒழுங்காக விளையாண்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே வந்துட்டு நம்மளோட டாக்கியும் வீட்டுக்கு கிளம்புறான். ஸோ ஹாருவும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ கிளம்பிட்டு இருக்கும்போது ஹே டாக்கி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு சத்தம். திடீர்னு பார்த்தா நம்மளோட சினாச்சு. ஸோ சினாச்சு வந்துட்டு வந்த உடனே, நீ வந்துட்டு அன்றைக்கி சொன்னல நம்ம 2 பேரும் சேர்ந்து பேட்மிண்டன் விளாடணுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் இது இன்னும் இவங்க ஞாபகம் வச்சுருக்காங்களா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா இவங்க பேட்மிண்டன் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்மளோட சினாச்சுக்கு பேஸ்கெட் பால் தான் விளையாட தெரியும், பேட்மிண்டன் விளையாட தெரியாது. ஸோ கோர்ட்டை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது சர்வீஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடல. அப்புறம் நம்மளோட டாக்கி வந்துட்டு சொல்கிறான், ஸோ இந்த மாதிரி தான் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோடனே ஓகே உன்னோட அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சினாச்சும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே மாற்றி ஜஸ்ட் சும்மா பேட்மிண்டன் வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ விளையாண்டுட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு கொஞ்சம் சோகமாக தான் இருக்கான். ஏன்னா நம்ம
ஹாரியோ இருக்கார்ல, ஸோ அவர் வந்துட்டு சின்னாச்சு சீச்சின்னு கூப்பிட்டுட்டு இருப்பார்ல. ஸோ அதனால இவன் வந்துட்டு சோகத்திலே வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த இதுலேருந்து மீண்டு வரதுக்காண்டி பார்த்துட்டு இருப்பான். பட் நீ உண்மையிலுமே சூப்பராக தான் விளையாடுற டாக்கி, உன்னோட ஸ்டைல் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது, நீ இன்னும் சூப்பராக விளையாண்டு நெக்ஸ்ட் நேஷனல்ஸ்க்கு போவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்னாச்சும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பேக்கில் கொடுத்துருக்காங்களே, இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது, என்னோட கிளாஸ்மேட்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது அங்கே சீன் எழுதி இருக்கும். அப்புறம் நம்ம டாக்கிக்கு மறுபடியும் தூக்கி வாரி போட்டுரும். என்னடா இது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா டபுள் ஸ்டீமு. யாருன்னு பார்த்தா நம்மளோட டாக்கியும் ஹாரியோவும். அப்புறம் பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வரும், ஹே டாக்கி வா போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரியை வந்துட்டு கூப்பிட்றாரு. நான் போய் இவரு கொலையாளா, நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி வந்து நினச்சிட்டு இருப்பான். உனக்கு சின்னாச்சு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிக்கும்போது, அப்போ நீ ஒழுங்காக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். ஸோ நான் கிளாஸை தவிர்த்து நான் வேறு எங்கேயுமே வந்துட்டு நிம்மதியாக இல்லை தெரியுமா, ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அந்த ஆரியையும் இப்போ தான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு என்னை புளிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தா நெக்ஸ்ட் கிரவுண்டில் காட்டுறாங்க. இன்றைக்கும் வந்துட்டு நீ ஒழுங்காக விளையாடணும் டாக்கி, ஒழுங்காக உன்னோட ஸ்டைலை வந்துட்டு இது பண்ணு, ஜஸ்ட்டு இதை மட்டும் டிஃபெண்ட் மட்டும் பண்ணி விளையாடுறதெல்லாம் விளையாட்டு கிடையாது, டெக்னிக்ஸை வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சடனாக வந்து பார்த்தா நம்மளோட டாக்கியை வந்துட்டு கூப்பிட்றாரு ஹாருயோ. ஸோ நம்ம டாக்கி வந்துட்டு பிளேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு இருக்கும்போது நம்மளோட டாக்கியை வந்துட்டு கூப்பிட்டு, இவன் தான் என்னோட டீம்மேட், ஸோ ஃபஸ்ட் இயர் பையன், இவனோட பேர் டாக்கி. ஸோ இவன் ஓரளவுக்கு சுமாராக தான் விளையாடுவான், பட் இருந்தாலுமே இவன் வந்துட்டு இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஹாருயோ உங்களுக்கு வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, ஆமாம் எனக்கு கடைசி ஒரு வாரமாக தான் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, ஏன் உனக்குலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கி வந்துட்டு கோவப்பட்டு இருக்கான். இவருக்கு என்னதான் பிரச்சனையாமா இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த எபிசோட வந்துட்டு முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டன் தட்டி விட்டு மறக்காம கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.